கேபிஒய் பாலா அவர்களும் ராகவா லாரன்ஸ் அவர்களும் 2 பேருமே சேர்ந்து அப்படி செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு உதவி பார்த்து தான் பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா கேபிஒய் பாலா அவர்கள் தான் இந்த ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்காரு. அதாவது ரொம்ப வருஷங்களா ஒரு ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு பாத்ரூமே இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. இது குறித்து கேபிஒய் பாலா அவர்கள் கிட்டயும் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு அப்புறம் இது குறித்து ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கான ஒரு மெமோவும் கொடுத்திருக்காங்க. இதை கேட்டதுமே பாலா அவர்களுக்கு இன்னொருத்தருடைய உதவியும் தேவைப்பட்டிருக்கு இந்த ஒரு ஹெல்ப் செய்யறதுக்கு. ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷனான ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை அணுகி கண்டிப்பா இந்த ஒரு உதவியை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படி 2 பேருமே செய்து அந்த ஸ்கூலுக்கு பாத்ரூம் கட்டி கொடுக்கறதுக்கு உதவியும் செய்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோஸ் தான் கேபி பாலா அவர்கள் பகிர்ந்திருக்காரு. இந்த விஷயங்களை ரொம்பவே மனசார அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. மற்றொரு பக்கம் அந்த ஒரு ஸ்கூல்ல பேசும்பொழுது ராகவா லாரன்ஸ் அவர்கள் பாலா அவர்கள் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் 1 ரூபாய் கூட வாங்கி அவர் செலவு பண்ணதில்லை, அவருடைய சொந்த காசுல செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும், இதற்கு பிறகு அவருக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் என்ன அணுகலாம். அதே மாதிரி நான் இப்போ சொல்லக்கூடாது, ஃபியூச்சர்ல செஞ்சுதான் காட்டணும், இருந்தாலும் சொல்றேன் கூடிய விரைவில் கேபி பாலா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது கேட்டதுமே பல ரசிகர்களும் விரைவில் பாலா அவர்களை நம்ம எல்லாருமே பெரிய திரையில பார்த்து கொண்டாடணும், அதே மாதிரி அவர் மென்மேலும் வளர்ந்து நிறைய உதவிகள் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் 2 நல்ல உள்ளம் கொண்டவங்களையும் ஒரே இடத்துல பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. கேபி பாலா அவர்களை தொடர்ந்து பாராட்டிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.